அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அடியேன் ஆச்சாரியன் சுவாமி தொட்டாச்சாரியார் யோக நரசிம்ம சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. நம்ம இது வரைக்கும் திருவாய்மொழி அன்வயிச்சுன்னு வரும். சந்தையாவும் அதோட எளிய விளக்குவரை, அப்புறம் பதவுரை பிபி அனங்கராச்சார் சுவாமியோட திவ்யார்த்த தீபிகையில இருந்து பதவுரையும் சேர்த்துட்டு வரோம். அதுல 3ஆம் பத்துடை அடியவருக்கு எளியவன் பதிகத்துல 10ஆவதும் 11ஆவது பாசுரமும் பார்க்கணும் இன்னைக்கு. 10ஆவது பாசுரம் என்ன? துயக்கரு மதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் புயல் கரு நிறத்தனன் பெருநிலங்கடந்த நல்லடிப்போது அயற்பிலன் அலத்துவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே. அழகான பாசுரம். துயக்கரு கலக்கமற்ற மதியில் நெஞ்சில் பிறந்த நல் ஞானத்துள் நல்ல ஞானத்தையுடையரான அமரரை தேவர்களையும் துயக்கும் கலங்க பண்ணுகிற மயக்குடை மயக்குகிற வல்லமையுடைய மாயைகள் அவதார ஆச்சரியங்கள் வானிலும் எல்லையற்ற ஆகாசத்திற்காட்டிலும் பெரியன வல்லன் பெரியனவாக செய்ய வல்லவனாய் புயல் நீலமேகம் போல கருநிறத்தனன் கருநிறத்தை உடையனான எம்பெருமானுடைய பெருநிலம் கடந்த பெரிய பூமி பரப்பை எளிதாக அளந்த நல் விலட்சணமான அடிப்போது திருவடி தாமரைகளை அமர்ந்து வேறு பிரயோஜனங்களில் பற்றற்று அமர்ந்து. அமர்ந்துக்கு எவ்வளவு அழகான அர்த்தம் பார்த்தலாம். வேறு சும்மா உட்கார்றது இல்ல, அமர்ந்து வேறு பிரயோஜனங்களில் பற்றற்று அமர்ந்து அயற்பிலன் மரப்பில்லாதவனாய் அலத்துவன் முறை மாறி அவன் குணங்களையே வாயாலே சொல்லுவேன், தழுவுவேன், ஆலிங்கனம் பண்ணுவேன், வணங்குவேன், தலையாலே வணங்குவேன். என்ன சொல்றார்? எம்பெருமான் தன்னிடத்து அமர்ந்த காதல் அமைய பெறாதவர்கள் திறத்தில் என்ன பண்றானா? பண்ணும் மாய மயக்குகளை முன்னடிகளில் அருளி செய்து அதுதான் எப்படியே ஆனாலும் அவன் காட்டின வழியே காணவிருக்கின்ற நாம் மன மொழி மெய்களாலே நம் விடாய் கெட உலகளந்த திருவடிகளை அனுபவிப்போம் என்று தாம் கொண்ட பாரிப்பை பின்னடிகளிலே வெளியிடுகிறார். முன்ன பாசுரம் வரைக்கும் உபதேசம் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தோம். நம்ம எளிய வழக்குறை பார்க்கும்போது 10ஆவது பாசுரம் இதுக்கு மேல அனுபவிக்கலாம் எம்பெருமான அப்படின்னு தொடங்குறாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் துயக்கரு மதியில் நல் ஞானத்து. கடைசி நிகமன பாசுரம் என்னது? அமரர்கள் தொழுதெழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர்பொழில் வளம் குருகூர் சடகோபன் குத்தேவல்கள் அமர் சுவை ஆயிரத்து அவத்தினுள் இவை 10ம் வல்லார் அமரரோடு உயர்வில் சென்ன அருவர்தம் பிறவி அன்றிரையே. என்ன சொல்றார்? அமரர்கள் தேவர்கள் தொழுது எழ சேவித்து விருத்தியை உடைய அலைக்கடல் அலை எறிகின்ற திருப்பார்கடலை கடைந்தவன் தன்னை. இந்த சரித்திரம் தெரியும். கடைந்தவனான சர்வேஸ்வரனை குறித்து அமர் பொருந்தின பொழில் வளம் சோலை வளமுள்ள குருகூர் திருக்குருகூரில் அவதரித்த ஷடகோபன் ஆழ்வாருடைய குத்தேவல்கள் என்னது? வாக்கினால் ஆகிய கைங்கரியமான. குத்தேவல்னாலே கைங்கரியம். மனோவாக்காயம் சொல்றோம் இல்லையா? வாக்கினால் ஆன கைங்கரியமான அமர் சுவை அமைந்த ஆயிரத்து அவத்தினுள் 1000 பாடல்களுக்குள் இவை 10ம் இந்த 10 பாசுரமும் வல்லார். என்னது? கற்க வல்லவர்கள் அமரரோடு நித்திய சூரிகளோடு உயர்வில் பரமபதத்தில் சென்று சேர்ந்து தம் பிறப்பாகிற அஞ்சிறை உறுதியான பந்தத்தில் நின்றும் அருவர் நீங்க பெறுவர்கள் அப்படின்னு பலம் சொல்லி முடிக்கிற பாசுரம் எல்லா விதமான பாசுரம்.
இத்திருவாய்மொழி வல்லவர்கள் நித்திய சூரிகளோடு ஒக்க உயர்ந்த உயர்த்தியை போய் பெற்று சம்சார சம்பந்தமர பெறுவர் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் இது அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப அழகா அமரர்கள் தொழுதழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை அப்படின்னு இந்த 10 பாட்டை முடிக்கிறார் ஆழ்வார். முதல் பாசுரம், முதல் 10 உயர்வர உயர் நலம் பார்த்தோம். அதுல எம்பெருமானே பராப்பரன், எம்பெருமான் தான் பரத்துவன்னு நிர்ணயிக்கிறார். அடுத்த 10 என்ன? வீடுமின் முத்தவும்ல பஜனீயத்துவம், அவனை ஆசிரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். இது 10 எளியவன், அவனை ஆசிரியக்கலாம்னு சொல்லிட்டு அவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப எளியவன் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.